பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயே ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நல்ல பாடல், நல்ல சாட்சிகளை கேட்டோம், ஜெபம் பண்ணினோம். இப்பொழுது தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நான் அமெரிக்கா ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். அமெரிக்கா தேசத்தில் அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு 26 வருடங்களாக தொடர்ச்சியாக ஆண்டவர் அழைத்து சென்றிருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு சின்ன கூட்டம் 20 பேராக 25 வருஷத்துக்கு முன்னால் 1999 கொடியை உபவாசித்து ஜெபித்தது. இன்றைக்கு அநேக மக்கள் பல மாநிலத்திலிருந்து 1 கோடி வந்து ஜெபிக்கிற அளவுக்கு பெருகி இருக்கிறது. தேசத்தின் எழுப்புதலுக்காக, அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. முக்கியமாக வரப்போகிற எழுப்புதல் காரியமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்தை வைத்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருப்பதை தெளிவாக இந்த நாட்களிலே பார்க்க முடிகிறது. 25 வருடங்களில் ஜெபத்திற்கு பிறகு ஜெபித்த பல காரியங்களில் ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அமெரிக்க சபைகளுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டு நல்ல ஒரு ஜெப எழுப்புதல் பரவி இருக்கிறது. வாலிபர்கள் திரளாக எழும்பி சுவிசேஷத்தை தெருக்களில் கூட தைரியமாக அறிவிக்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க கடற்கரையில். அதே மாதிரி சிறைச்சாலையில் நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. நான் கூட சார்லட்டில் என்கிற பட்டணத்தில் இருக்கிற சிறைச்சாலையிலே போய் ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். கர்த்தர் சித்தமானால் நாளை தினத்தில் அதனுடைய விவரங்கள் வீடியோக்களோடு நான் உங்களுக்கு அந்த காரியத்தை விளக்கி சொல்லுகிறேன். அதாவது பெண்கள் சிறைச்சாலை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலை. அந்த இடத்திற்கு போய் அங்கே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் வழி திறந்தார். ஒரு பக்கத்தில் சிறைச்சாலையில் நல்ல எழுப்புதல் பரவி வருகிறதை பார்க்க முடிகிறது. வாலிபர்கள் நடுவில் எழுப்புதல் அக்கினி போடப்பட்டு இருக்கிறது. சபைகளுக்குள்ளே நல்ல ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது. அரசாங்கத்தில், அதாவது சமுதாயத்தில் பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் ஓரின சேர்க்கை பாவம்னு பிரசங்கமே பண்ண முடியாது, உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ தைரியமாக அது பாவம்னு பேசக்கூடிய சூழ்நிலையை இப்போ வந்திருக்கிற புதிய ஜனாதிபதி மூலமாய் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால தேவ பிள்ளைகள் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகி இருக்கிறது. நாம் என்னென்ன ஜெபித்தோமோ அதற்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்திருப்பதை பார்த்து ஆண்டவர் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதோடு முதலாவதாக தென் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் தேசத்திற்கு ஊழியத்திற்கு ஆண்டவர் ஒரு வாசலை திறந்து கொடுத்தார். அங்கே போய் ஜெபிப்பதற்கும் 2 நாட்கள் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி. நீண்ட பிரயாணம், ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளை தினம் அதை குறித்து இன்னும் ரொம்ப விவரங்களை உங்களோட ஆச்சரியமான சில காரியம் இருக்கிறது. அங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியம், அதை குறித்து உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. சிறைச்சாலை, கைதிகள் அடைக்கப்பட்டுகிற சிறைச்சாலைகள் நார்த் கரோலினா, சவுத் கரோலினான்னு சொல்லி 2 பெரிய மாநிலம் இருக்கிறது. அங்கே 20க்கு மேற்பட்ட சிறைச்சாலைகள் மூடப்பட்டு விட்டார், க்ளோஸ் ஆக்கி விட்டார். அரசாங்கம் மூடிட்டாங்க. அந்த சிறைச்சாலைக்கு இப்போ கைதிகள் அதிகமாய் வருவதில்லைன்னு மூடிட்டாங்க. எதனால்? ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரரால். அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு சகோதரர்னால, அவர் செய்கிற மகிமையான ஊழியத்தினால சிறைச்சாலைகள் மூடப்பட்டது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய சிறைச்சாலையை அவருடைய ஊழியத்துக்கே தானமாய் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதில் ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று. அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருந்தேன். அங்கே போய் ஜெபம் பண்ணி அந்த ஊழியத்தில் ஆரம்பிச்சிட்டு வந்தோம். அது என்ன காரியங்க, சிறைச்சாலை கூட அப்படி சொந்தமாக்கி ஊழியத்தை கொடுப்பாங்களா? இதெல்லாம் அற்புதம். ஆண்டவர் செய்த பெரிய ஒரு காரியம். அதை பற்றி விவரங்கள், யாரை கர்த்தர் பயன்படுத்தினார் என்பதையெல்லாம் நாளை தினங்களுக்கு விளக்கமாய் சொல்லுகிறேன். நீங்கள் நாளை தினம் தவறாமல் பார்த்து ஜெபிக்கணும். சரி,
முக்கியமாக நாளை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை உடைய சபை ஆராதனை இருக்கும்ல, இப்போவே ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உங்கள் போதகர், உங்கள் பாஸ்டர், உங்கள் ஊழியரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும், அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் செய்யுங்க. கட்டாயம் ஆராதனைக்கு முன்கூட்டியே போயிருங்க, பிந்தி போகாதங்க. முன்கூட்டியே போய் கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை துதித்து மகிழ்ச்சியோடு திரும்பி வரணும். ஆண்டோடைய கரம் உங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. சரி, இந்த நாள்லையும் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நான் தொடர்ச்சியாக ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஜெபத்தை குறித்து, கடைசி கால ஜெபம், தீர்க்க தரிசன ஜெபம், நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தோட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் நிறைய பேருடைய உள்ளத்தில் பலமாய் கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அமெரிக்கா தேசத்திலும் பலர் அதை குறித்து சொன்னாங்க. நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து அங்கும் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. உலகம் எங்கும் இருந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் இப்போ கொஞ்ச நேரம் வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த நாட்களை எதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வருகிற வார்த்தை வைத்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய கண் முன்னாலே நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாக மாற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யும்படி அவருடைய சிங்காசனத்தில் இடம்பெற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். இப்படி ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கு சொல்லும்போது தெளிவாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ யார் பரலோகத்தில் மேன்மைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இதில் தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்தாலும் சரி, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதான் திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது. ஆனால் தான் பவுல் அப்போஸ்தலன் கூட நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம ஜெயம் கொள்ளுவதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம எதை ஜெயிக்கணும் என்பதை குறித்து பார்க்கும்போது, உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடுகிற 3 காரியங்கள். முதலாவது நம்முடைய சரீரம், நம்முடைய மாமிசம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும்படியான பாவங்கள் நம்முடைய அவயவங்களில் தான் அதிகமாக செயலாற்றுகிறது. இச்சையை தூண்டுகிற காரியங்கள். அப்போ இதை நம்ம ஜெயித்தாகணும். நம்முடைய மாமிசம், நம்முடைய சரீரம், இதிலிருந்து உண்டாகிற பாவ எண்ணங்கள், கிரியைகள், இதை நம்ம ஜெயிக்கணும் முதலாவது. அப்போ முதல் போராட்டம் நம்முடைய மாம்சத்தோடு தான் போராட்டம். அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது என்பதை குறித்து உங்களோட வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். திரும்ப ஒரு முறை போட்டு அதை கேளுங்க. நம்ம எல்லாமே செய்திகள் அது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதில்ல, போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அறிந்து கொள்ளுங்க. நம்ம ஜெயிக்கிறவளாக இருந்தால் தான் வருகையில் காணப்பட முடியும். அதனால நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, ஜெயங்கொள்ளவளாக இருக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ முதலாவது நம்முடைய மாமிசத்தோட போராட்டம், அதை ஜெயிக்கணும். 2வது நம்முடைய போராட்டம் உலகத்தோட. உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. உலகம் நமக்கு விரோதமாய் போராடும். ஏன்? நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அதனால இந்த உலகம் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது. வீட்டுக்குள்ள, ஆபீஸில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், சமுதாயத்தில் பலவிதமான எதிர்ப்புகள்
நம்ம சோதனைகள், போராட்டங்களே நம்ம சந்திக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். இது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் யுத்தம், மாதத்தில் ஒரு நாள் யுத்தம் அப்படி கிடையாது. அனுதினமும் தினந்தோறும் நமக்கு இந்த யுத்தம், போராட்டம் உண்டு. தினந்தோறும் நம்ம ஜெயிக்கணும். காலையில் ஜெயிச்சாச்சு, அதோட முடிஞ்சிருமா? மத்தியானத்திலையும் போராட்டம் வரும். மத்தியானத்தில் ஜெயிச்சாச்சு போதுமா? சாயங்காலத்திலையும் போராட்டம் வரும். வீட்டில் இருந்தாலும் வரும், ஆஃபீஸில் இருந்தாலும் அந்த போராட்டம் வரும். அப்போ உலகத்தில் நம்ம வாழுகிற நாளுக்கு வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்போ உலகம் நமக்கு விரோதமாய் போராடும் என்றால் நம்ம உலகத்திற்குரியவளாய் இல்லாதபடி உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை விட்டு பிரிந்து வாழுகிறோம். உலகத்தில் எல்லா மக்கள் செய்வதை நாம் செய்வது இல்லை. எல்லா மக்களைப் போல உடுத்துவது, எல்லா மக்களைப் போல நடமாடுவது, அதாவது கண்ட இடத்துக்கும் போவது. இன்றைக்கு உலகம் சில காரியத்தை, பாவத்தை பாவம் என்று கூட ஒத்துக்கொள்ளுவதில்லை. அதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு என்ற பழக்கத்துக்குள்ளே வந்து விட்டார். நாம் அப்படி இருக்க முடியாது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தில் தான் வாழணும், ஆனால் உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது. நாம் அதை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவது. அப்போ அந்த உலகம் நமக்கு விரோதமாக போராடும். நம்மை தன் பக்கமாக இழுத்து கொள்ள போராட்டங்கள் வரும். உலகத்தின் போராட்டங்கள், அதை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு எப்படி நம்ம ஜெயிக்கணும்? நமக்கு எப்படி குடும்பத்தில் போராட்டம் வரும், அப்புறம் ஊழியத்தில் எப்படி போராட்டம் வரும், சமுதாயத்தில் எப்படி போராட்டம் வரும், இதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம்ல. இன்னும் தெளிவாக அறியணுமானா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறதை பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை பார்க்கும்போது தான் தெளிவாக நம்முடைய மனதில் அது பதியும். மூன்றாவது, நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம், போராட்டம், நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு காரியம் பிசாசு. மாமிசம், உலகம், பிசாசு, இந்த 3 நமக்கு விரோதமாய் போராடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசோடு கூட நமக்கு போராட்டம். அதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம கற்றுக்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க போகிறோம். அப்போது நம்முடைய எதிராளி, நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை எதிராளி, உங்களுக்கு எத்தனை எதிராளி இருக்குதுங்க அப்படி யோசிப்பீங்க. எதிராளியா? வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த மாமியார் ஒரு எதிராளியாக இருக்காங்க, இந்த மருமகள் ஒரு எதிராளி தான், இந்த நாத்தனார் எனக்கு ஒரு எதிராளி தான், அல்லது இந்த என்னுடைய அண்ணன் மனைவி, தம்பி மனைவி ஒரு எதிராளி. இப்படி வீட்டுக்குள்ளே சில எதிராளிகளை நம்ம தேடுகிறோம். மனிதர்களை எதிராளிகளாய் பார்க்கிறோம். வேலை செய்கிற இடத்துல இந்த சூப்பர்வைசருக்கு என்னை கண்டால பிடிக்கலை, இந்த லீடருக்கு, டீம் லீடருக்கு என்னை கண்டா பிடிக்கலை, இந்த மேனேஜருக்கு அவரோடு தான் போராட்டம். அது மாதிரி நம்ம நினைக்கக்கூடும். அதே மாதிரி ஊழியம் செய்யும் போதும் இந்த அமைப்பு தான் எனக்கு விரோதமாக போராடுது, அவங்க தான், இந்த மத தீவிரவாத அமைப்பு தான் என்னை ஊழியம் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, போராடுறாங்க. அது மாதிரி நினைப்பு. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. நம்முடைய போராட்டம் யாரோடு அப்படின்னு சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை நம்ம தியானிக்கத்தான் நிறைய காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் வசனத்தை நம்ம வாசிக்கணும், உங்களுடைய கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும். அதனால தான் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 321வது பக்கம். எடுத்துட்டிங்களா? பைபிளை புரட்டுங்க. பைபிளை கையில் வச்சுருக்கீங்களா? அப்படி வைங்க. அப்படி வச்சு தெளிவாக பாருங்கள். அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 8, 9 வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்போ தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட இயேசுவை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி. அவன் யார் என்று சொன்னால் எதிராளியாகிய பிசாசானவன்.
உங்களுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்கள் மேல் அதிகாரியோ அல்லது மத வைராக்கியம் உள்ள அமைப்புகளோ, அவங்க எல்லாம் நம்முடைய எதிராளிகள். அவங்கெல்லாம் இரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்கள். அவங்கெல்லாம் நம்முடைய பகையாளிகள். நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் உண்டு, அவன் சாத்தான், பிசாசானவன் என்பதாய். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்பதாக வேதத்தில் சொல்லப்படுகிறாரு. யார் இந்த பிசாசு? அவன் தான் நமக்கு விரோதின்னு ஆண்டவர் சொல்றாரு. யார் இந்த பிசாசு? அவன் எங்க இருக்கிறான்? எப்படி இருப்பான்? அவன் என்ன மாதிரி எனக்கு விரோதமாக போராட்டம் கொண்டு வருவான்? இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த பிசாசை கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம அது ஆவிக்குரிய உலக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருந்து கிரியை செய்கிறவன். இப்போ தேவதூதர்களால் பார்க்க முடியுமா? ஆண்டவர் உங்களால் பார்க்க முடியுதா? உணர முடியும். அவரை உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவருடைய குரலை கேட்க முடியும். சில சமயங்களில் அவரை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம அவரை தரிசிக்க முடியும். பெரும்பாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம வாழுகிறோம், அவர் என் கூட இருக்கிறார் என்று. அவர் ஆவிக்குரிய ஒரு மண்டலம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், தேவ தூதர்கள் கூட இருந்து நடத்துகிற இடம் அது. அதனால டக்குனே உலகத்தில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற மனிதனால பாத்திரலாம் முடியாது. அதே மாதிரி தான் எதிராளியாக பிசாசானவன், அவனும் ஆவியாக இருக்கிறவன். என்றால் அவனை விழுந்து போன தூதன் தானே. அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். பரலோகத்தில் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அங்கு தேவனுடைய சிங்காசனம், கர்த்தர் மகிமையாய் வீற்றிருக்கிறார். கோடான கோடி தூத சேனை அவருக்கு இருக்கிறது. அதே மாதிரி சாத்தான் வானமண்டலத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து, அவனுக்கும் விழுந்து போன தேவதூதர்கள், கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த சாத்தான் அவைகள் அசுத்த ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ். அப்போ இந்த மாதிரி அவன் புடைசூழ அவன் இருக்கிறான். அப்போ இது அவனுடைய ராஜ்யம். அப்போ நம்முடைய எதிராளி சாதாரண ஒரு ஆள் அல்ல. அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். அது இருளின் ராஜ்யம், அந்தகாரத்தின் ராஜ்யம். அது தேவனை எதிர்க்கிற ஒரு ராஜ்யம், தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எதிர்க்கிற ஒரு ராஜ்யம். அதை அமைத்து அவன் அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறான். அவன் அங்கே இருந்து கொண்டு தான் பூமியை அவன் தன் கண்ட்ரோலுக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள போராடுகிறான். அதனால் தான் இயேசு அவனை குறித்து சொல்லும்போது உலகத்தின் அதிபதி என்று அவனை சொல்லுவதை பார்க்கிறோம். எப்படி பரலோகத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் இருக்கிறாரோ, அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து செயல்படுகிறான். அப்போ அவன் ராஜ்யத்தை அமைத்திருக்கிறான். அதற்கு அவன் தலைவனாயிருக்கிறான். அவனுக்கும் ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவனும் பல விதங்களிலே ஒரு ராஜ்யத்தின் செயல்பாடுகள் மாதிரி எல்லாத்தையுமே செயலாற்றுகிறான். எப்படி ஒரு அரசாங்கம் பாருங்க, அது ஆளுகை செய்கிற தலைவர், அவருக்கு கீழே மந்திரிமார்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்தானாபதிகள், அம்பாசிடர்ஸ், அவங்களெல்லாம் வச்சு அந்த நாட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வைத்து உலகத்திலும் தொடர்பு வைத்திருக்கிறதை போல சாத்தானும் அவனை கீழே படைகளை வைத்திருக்கிறான், ஆட்களை வைத்திருக்கிறான், அந்த ஆவிகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு ராஜ்யத்தை ஆளுவதற்கு அந்தந்த பட்டணங்கள், தேசத்தை ஆளுகிற அந்த ஆவிகளை அவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறான். அது உலகத்தின் அதிபதி, அந்த தேசத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறது. அவனும் அப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறான். அப்போது இதை குறித்து தான் முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும். எதிராளியை நம்ம ஜெயிக்கணுமானா அவனை பற்றி நம்ம தெரிந்திருக்கணும். அவனுடைய ஆரிஜின் எது, எங்கிருந்து அவன் வந்தான், ஏன் இப்படி அவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவனுடைய படைகள் என்ன, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவன் எங்கிருந்து செயல்படுகிறான், உலகத்தில் என்னென்ன விதங்களில் செயல்படுகிறான் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா இது கடைசி காலம், அவனுடைய தாக்குதல் பலமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. இந்த கடைசி கால சம்பவங்கள் நடக்கிற காரியத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் விவரித்து எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நம் கண் முன்னால் அதெல்லாம் நிறைவேறுகிறது. பார்த்தீங்களா? இப்போ வெளிப்படுத்தல் 12:12 நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து
மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. இல்லைங்க, உலகத்தின் முடிவுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. சாத்தானுடைய முடிவுக்கும் அப்படிதான், கொஞ்ச காலம்தான். இப்போ அவனுக்கு தெரியும், அவனுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் இருக்கிறதுனால தான் அவனுக்குள்ள கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. இவ்வளோ காலம் இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்குது, நம்ம ஜாலியாக ஆட்டம் போடலாம், மக்களை வசப்படுத்தலாம், கிரியை செய்து கொண்டு இருந்தான். இப்போ அவனுடைய அழிவின் நாட்கள் நெருங்கி விட்டாரு. அவனை ஆண்டவர் பாதாளத்தில் முடக்கி வைக்கிற நாட்கள் நெருங்கி விட்டாரு. கொஞ்ச காலம்தான் இருக்குது, அவனுக்கு தெரியும். அதனால தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு அவன் பயங்கரமாய் கிரியை செய்கிறதையும் இதுவரை கேள்விப்பட்டிராத விதத்தில் அவன் செயல்படுவதையும் இந்த நாட்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா கொஞ்ச காலம் இருக்கிறத கோபம் கொண்டவன் பூமியில இறங்கி இருக்கிறான். அப்போ அதை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அவன் முழு வேகத்தோடு செயல்படுவான். அப்போ இந்த பிசாசை நம்ம ஜெயிக்கணும். இந்த சாத்தானுடைய கிரியைகளை நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ சாத்தானுடைய கிரியைகள், செயல்கள் நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சாத்தான் எப்படி செயல்படுவான்னு நினைக்கிறீங்க? நான் வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு பெரிய மீசை வச்சுக்கிட்டு, பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு, அப்படியே கருப்பு ட்ரெஸ் போட்டு, பார்க்க பயங்கரமாக கருப்பாக, உடம்பெல்லாம் பூசிய, கண்ணு மட்டும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி, இதெல்லாம் குழந்தைகளுக்கு பிசாசை குறித்து சொல்லி கொடுக்க ஒரு ஏது அவ்வளோதான். அவன் அப்படி தான் இருக்கிற ஆள் கிடையாது. பிசாசின்னு அடையாளம் காட்ட உலகத்தில் அது செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப சௌந்தரியமானவன். லூசிஃபரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கிருவீங்க, கடவுளே வந்துட்டார் என்ற மாதிரி. அப்படி தான் இருப்பான். ஏன்னா அவன் தேவதூதன்ல விழுந்து தள்ளப்பட்ட தேவதூதன். அதனால பார்க்க ரொம்ப சௌந்தரியமாக இருப்பான். ஒரு முறை அவனை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அவனை பார்க்கிற சூழ்நிலையை உருவாக்கினார். பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீரமாக ஒரு ராஜா தோரணையில் ஒரு ராஜகுமாரனை போல் அவன் இருக்கிறான். அந்த மாதிரி. அதனால் பிசாசானவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவனை குறித்து வேறு என்ன சொல்றதுன்னா, எபேசியர் 6:11 வாசிக்கும் போது பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கணுமா. அவன் நேரடியாக வா நம்ம 2 பேரும் வில்லு அம்பூச்சி சண்டை போடலாம், வாழ் சண்டை போடலாம் வா, அப்படிலாம் கூட மாட்டான். அவன் தந்திரமாக செயல்படுவான், தந்திரமாக கிரியை செய்வான். அவன் இருக்கிறதே தெரியாது. மக்கள் பிசாசுன்னு ஒன்று இல்லைங்க அப்படின்னு நம்ப வைக்கிறதுல பிசாசு கில்லாடி. நம்ம கடவுள் இருக்கிறாருங்க, ஆண்டவர் தான் உயிரோடு இருப்பதை நிரூபித்து காண்பிக்கிறதுல இயேசு எப்படி அவர் செயல்படுகிறாரோ, அவன் பிசாசுன்னு ஒன்று இல்லைங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுல ரொம்ப கில்லாடித்தனமாக செயல்படுவான். என்ன, அவன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். அதனால்தான் பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய தந்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த தந்திரங்களை நம்ம ஜெயிக்கணும் என்பதாக சொல்லப்படுகிறார். அதனால் தான் 2 கொரிந்தியர் 2:11 பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்படி நமக்கு தெரியும் பிசாசு தந்திரம்? ஆவியானவர் மூலமாக தான் பிசாசின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சொந்த பலத்தில், ஞானத்தில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. அந்த பிசாசை பார்த்தேன், இந்த பிசாசை பார்த்தேன்னு முழுமையாக அறிய முடியாது. ஏன்னா அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அப்போ முழுமையாக அவனை குறித்து அறியணும், தந்திரத்தை அறியணுமானா பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தால் தான் உண்டு. அதனால் அந்த தந்திரங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வெளிப்படையாக வேதத்தில் அவனை குறித்து பல காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை வாசிக்கும் போதே அவனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நம்ம விளங்கி கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு விதமா, குடும்பத்துக்கு ஒரு விதமா, உங்கள் ஊழியத்துக்கு ஒரு விதமா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விதமா எப்படிலாம் செயல்படுவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கோ. இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒத்து வராது, 2 நாடும் பகை நாடுகள். அப்போ இந்தியா பாதுகாப்பாக இருக்கணும், எல்லையில் தான் இருக்குது. பாதுகாப்பாக இருக்கணுமானா என்ன செய்யணும்? எதிராளியை பற்றி முழுமையாக தெரியணும். இந்தியா
எதிராளி ஆகிய பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா, இந்த பக்கம் ரெண்டு எதிரி நாடுகள் உட்கார்ந்து ஆனால் உறவு கொண்டாடுற மாதிரி நடிப்பாங்க. தந்திரமாக தான் செயல்படுவாங்க. இந்த ரெண்டு நாடுமே இந்தியாவுக்கு விரோதமாக தந்திரமான பல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. நேரடியாக யுத்தத்துக்கு வர மாட்டாங்க, ஆனால் தந்திரமாக பல காரியம். பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டீங்கன்னா தீவிரவாதிகளை தயார் பண்ணி ரகசியமாக இந்தியாவுக்குள்ள அனுப்பி குண்டுகளை வெடிக்க வைத்து மக்களை ரத்தம் சிந்த வைத்து பொருளாதாரத்தை பாதிக்கணும். ஒரு சமயத்தில் இந்தியா பணத்தை பாகிஸ்தானில் எக்கச்சக்கமாக பிரிண்ட் பண்ணி கள்ள நோட்டுகளை இந்தியாவுக்குள்ளே கொண்டு மக்கள் மத்தியில் பரவ விடுவார். அப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படவில்லை. ரகசியமாக இப்படி தந்திரமான யுத்தம் செய்வது, அது மாதிரி கள்ள படகுல வர்றது, திருட்டுத்தனமாக வருவது. அப்போ இதுதான் இப்போ எதிராளி என்கிறவன் அப்படி தான் நேரடியாக நான் வந்திருக்கிறேன் பாகிஸ்தான், எங்கள் தீவிரவாதிகளை அனுப்புகிறேன், உன்னால் முடிஞ்சா நீ தடுத்த பாரு, அப்படிலாம் சவால் விட மாட்டான். தந்திரமாக தான் செயல்படுவாங்க. அப்போது அவனுடைய தந்திரங்கள் என்ன, இதை இந்தியா தெரிஞ்சு வச்சிருந்தாதான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அவங்க எங்கெல்லாம் உடைய முகாம்களை அமைச்சிருக்கிறாங்க. நம்முடைய இந்திய பார்டரில் தான் இருப்பாங்க, ரொம்ப தூரமாக இருக்க மாட்டாங்க. சில காரியத்தை தூரமாக வச்சு தயார் பண்ணாலும் பார்டரில் தான் கொண்டு அவங்களுடைய குண்டுகளெல்லாம் குவிச்சு வச்சுருப்பாங்க. டேங்குகள், அப்புறம் விமானங்கள், அப்புறம் சண்டை போடுற விமானங்கள், ஆட்கள், துப்பாக்கிகள், குண்டுகள் என்று சொல்லி அது மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லாம் வெளிப்படையெல்லாம் பார்க்குற மாதிரி ஷோ பண்ணிலாம் வைக்க மாட்டாங்கல்ல, மறைத்து வைப்பாங்க. தந்திரமாய் பயன்படுத்துவதற்கு காட்டுக்குள்ளெல்லாம் அப்படி ஒரு முகாமை இருக்குன்னு தெரியாத அளவிற்கு அமைச்சு வைப்பாங்க. அப்போ இதெல்லாம் இந்தியாவுக்கு தெரியணும், எங்கெல்லாம் எதிரிகளுடைய முகாம்கள் இருக்கிறது அதை முதல்ல தெரிந்து கொள்ளுவாங்க. அதுக்கு இங்கேருந்து ஸ்பை இதுக்குன்னு ஆட்களை அனுப்புவாங்க, சேட்டலைட் மூலமாக கண்காணிப்பாங்க. அப்போ அந்த நடமாட்டத்தெல்லாம் கவனித்து இந்தியாவுக்கு விரோதமாக பாகிஸ்தான்கிட்ட என்னென்ன பிளான் இருக்குது அதை கவனிப்பாங்க. அவங்க எத்தனை போர் விமானம் வச்சுருக்கிறாங்க, என்ன ரகம் விமானம் வச்சுருக்கிறாங்க, அது எவ்வளோ உயரத்தில் பறக்க முடியும், அது எந்த அளவு குண்டுகளை கொண்டு வர முடியும், அப்போ இது எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது, அதை தடுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சிருந்தாதான் அதை தடுத்து நம் தேசத்தை பாதுகாக்க என்னென்ன காரியத்தை நம்ம தயார் பண்ணணுன்றது தெரியும். அதனால அதை பற்றி முழுமையாக தெரிந்து வச்சிருப்பாங்க, இந்தியாவுக்கு தெரியும். அதே மாதிரி இராணுவ வீரர்கள் என்றால் எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்டரில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த தேசத்தில் பரவி இருக்கிறாங்க, எல்லா ரிப்போர்ட்டுமே இந்தியா வச்சிருக்கணும். அப்போ தான் இந்தியா பாதுகாக்கப்பட முடியும். அப்போ இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாமல் இருக்க தெரியும் எத்தனை இராணுவ வீரர்கள், எத்தனை விமானப்படை, அதனுடைய தளபதிகள் எத்தனை பேர், வீரர்கள் எத்தனை பேர், எத்தனை விமானங்கள். அதே மாதிரி கடற்படை, நேவி, எத்தனை கப்பல் இருக்குது, எத்தனை விமான தாங்கி கப்பல் இருக்கிறது, நீர்மூழ்கி கப்பல் எத்தனை இருக்கிறது, அதில் எவ்வளோ பேர் பிரயாணப்பட முடியும், அந்த கப்பல் எத்தனை விமானம் இறங்க முடியும், எவ்வளவு குண்டுகளை சேகரிக்க முடியும், எல்லாமே முழுமையாக இந்தியாவுக்கு தெரியணும். அப்போ தான் எதிராளிகிட்டேருந்து தப்பிக்க முடியும். எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தீவிரவாதிகளை எங்கே உருவாக்குறாங்க, எந்த வழியாக தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ள அனுப்புவாங்க. பெரிய பார்டரில் அது ஆயிரக்கணக்கான மைல்கள் பார்டர், இதில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் தேசம் பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லாட்டினா எதிரினுடைய தந்திரம் பெருசு. அவங்க தந்திரமாக தான் காரியங்களை செய்வாங்க, தந்திரமாய். பாருங்கள், ஒரு காலத்தில் பலூன் கேஸ் பலூனில் அதில் வச்சு கள்ள நோட்டெல்லாம் வச்சு உள்ளே அனுப்புனாங்க இந்தியாவுக்குள்ளே. பார்த்திங்களா? அப்போ உள்ள ஆள் கண்டுபிடிச்சிடறாங்க, நீ பலூன் அப்படியே அனுப்பி அது புஸ்ஸுன்னு கீழே ரூபா நோட்டுகள் மக்கள்லாம் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இந்த மாதிரிலாம் தந்திரமாக பல காரியம் செஞ்சாங்க. அப்போ எதிராளியினுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் என்னன்னு தேவ பிள்ளைக்கு தெரியணும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆயிட்டோம். ரட்சிக்கப்படாதவங்க, பாவத்தில் இருக்கவங்க சாத்தானுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக சாத்தானுக்கு அவங்க அடிபணிஞ்சு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால தான் போராட்டம் நடக்கிறது. அதனால் சாத்தான்
எங்கெங்கே எப்படி கிரியை செய்கிறான் என்ற விவரம் தேவ பிள்ளைகள் ஆகிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். சொல்லுவான், பிசாசை போட்டுலாம் எதுக்குங்க, ஆண்டவரை பற்றியே பேசுனா போடுங்க, எதுக்கு சாத்தான்னு எதுக்கு அவன் மேலே பழியை போட்டு அவனை செய்கிறது? நம்ம பழி போடுறது இல்லைங்க. வசனமே சொல்லுற, ஆண்டவரே சொல்லுகிறார், பலவான் என்கிற அந்த சாத்தானை முந்தி நீங்கள் கட்டுனாதான் நீங்கள் போய் ஆத்துமாக்கள் விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க முடியும். அதனால் அவனுடைய கிரியைகள் கட்டப்படணும், முடக்கப்படணும். அவன் மக்களை மயக்கி வச்சிருக்கிறான், அடிமையாக்கி வைத்திருக்கிறான், மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் செய்கிறன்னா ஜெயிக்க முடியாது, பலனை பார்க்க முடியாது. முதல்ல அவனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து அவனுடைய கிரியைகளை முடக்கினால் ஒழிய நம்முடைய செயல்களில் ஜெயம் பெற முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய சத்துருக்களை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். எப்படி இந்தியா தேசம் பாகிஸ்தானை பற்றி முழு விவரங்களை சேகரித்து வைத்திருக்கிறதோ அதே மாதிரி அவங்க செய்வாங்க. அவங்க இந்தியாவை சத்துருவாக பார்க்குறாங்கல்ல. அப்போ இந்தியாவில் எவ்வளோ டேங்க் இருக்குது, விமானம் தாங்கி கப்பல் இருக்குது, நீர்மூழ்கி கப்பல் இருக்கிறது, எத்தனை போர் விமானங்கள் இருக்கிறது, எத்தனை கேப்டன்கள் இருக்கிறாங்க, எங்கெல்லாம் ட்ரைனிங் நடக்குது, அவனும் இதை பற்றி எல்லா விவரத்தை சேகரித்து வைத்திருப்பான். அப்போ இதுதான் இன்றைக்கி உலகத்தில் உள்ள ஒரு காரியம். அப்போது சத்துருக்கள் விரோதி குறித்து தெரிந்து வைத்திருப்பது, அவனுடைய தந்திரங்களை தெரிந்து வைத்திருப்பது, அவன் எப்படி செயல்படுகிறான், அவனுக்கு ஒரு சேனையே இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறான். தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. பிசாசின் சேனைகளோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாக இருக்கும்படி வசனத்தில் பார்க்குறோம். அவனுக்கு ஒரு பெரிய சேனையே இருக்குங்க. அவனு கோடிக்கணக்கான அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸை, டீமன்ஸை வச்சிருக்கிறான். அதனால் நம்ம அதை குறித்து நமக்கு அறிவு வேணும், தெளிவு வேணும். சத்துருவை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டாதான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். மறைந்திருக்கும் வரைக்கும் நாம் அவனை ஜெயிக்க முடியாது. ஆனால் அவன் காரியத்தை நம்ம அறிந்து கொண்டு விட்டால் ஜெயித்தரலாம். இப்போ இந்திய தேசம் அவங்க விரோதிகள் வரும்போது ஒன்றுமே தெரியாமல் ரகசியமாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க. இந்தியாவுக்கு இன்னும் பிடி கிடைக்கல, அவங்கள பற்றி விவரம் தெரியலன்னா அவன் ஈஸியாக ஜெயித்தருவான். அதனால ரொம்ப விழிப்பாக இருந்து சத்துருடைய நடமாட்டத்தை கவனிப்பாங்க. அவங்க எங்கே நடமாடுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன நடக்கிறது, இந்தியாவுக்கு ஒரு இடமா என்ன சதி திட்டம் தீட்டுறாங்க, எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன், நாம் அவனை கண்காணிக்கணும், அவனை பற்றி அறிந்து வைத்திருக்கணும், அவன் எப்படி செயல்படுவான் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவன் எந்த மாதிரி யுத்தங்களை பண்ணுவான் என்பது நமக்கு தெரியணும். எனக்கு விரோதமாக என்ன மாதிரி அவன் யுத்தம் பண்ணுவான், என் குடும்பத்துக்கு விரோதமாக எப்படி விட்ட யுத்தத்தை செய்வான், என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாக எப்படி அவன் எழும்புவான், என்னுடைய கிராமம், என்னுடைய பட்டணம், என் தேசத்துக்கு விரோதமாய் எப்படி தந்திரமாக எழும்புவான், இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கணும். இது ரொம்ப அவசியம். நாம் அறிந்திருந்தால்தான் ஜெயிக்கிறவங்களாக இருக்க முடியும். நீங்கள் எப்போ அவனுடைய தந்திரத்தை தெரியாமல் இருக்கிறீங்களோ அவன் ஈஸியாக உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவான். அதனால தான் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு எப்படிங்க தெரியும் சாத்தானுடைய தந்திரம் நினைக்கிறீங்களா? இப்போ விமானம் பறக்குது, போர் விமானம் வருது, சும்மா பார்த்தா தெரியாது. அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பறக்கும், டர்னு அப்படி போகும், பல ஆயிரக்கணக்கான மைல் ஸ்பீடில் போகும். அந்த வேகத்தில் அது எப்படி தாக்கி வீழ்த்த முடியும்? சும்மா ரேடர், அதுக்கு ஒரு கருவி இருக்கிறது. விமானம் இந்தியாவின் எல்லைக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது கிளிங் உடனே சத்தம் கொடுக்கும். உடனே பார்த்தா இந்திய எல்லைக்குள்ள ஒரு விமானம் பறக்குது. அப்படியே உடனே சுட்டு வீழ்த்தணுமேனா எத்தனை ஆயிரம் அடி உயரத்தில் அது பறக்குது, எவ்வளோ ஸ்பீடில் அது போய்கொண்டு இருக்கிறது, அது தெளிவாக தெரிஞ்சாதான் எதை எய்ம் பண்ணி அடித்தா அந்த விமானத்தை தாக்கி வீழ்த்த முடியும் அப்படின்றத கணக்கு போட்டு செய்வாங்க. இல்லாட்ட இங்கே தானே விமானம், இங்கே ஷூட் பண்ணாலும் அது எங்கே போயிடும், இது போய் சேர்றதுக்குள்ள. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. அப்போ ஒரு தேசம் தன்னை பாதுகாத்து கொள்ள எவ்வளவு கவனம் செலுத்துகிறாங்க,
எதிரியை வீழ்த்துவதற்கும் எதிரி நம்ம நாட்டுக்குள்ளே நுழைந்து சேதம் உண்டாக்காதபடிக்கும் எவ்வளோ கவனம் செலுத்துகிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் எதிராளியாகிய பிசாசை குறித்து கவனம் செலுத்தாததுனால திடீர்னு அந்த தாக்குதல் அகப்பட்டு முடக்கப்பட்டுறாங்க. ஊழியம் முடங்கி போகிறது, அவனுடைய வாழ்க்கை முடங்கி போகிறது, திடீர்னு ஸ்தம்பித்து போனோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிராளி குறித்த சிந்தை அவங்களுக்கு இல்லை. நீங்கள் சும்மா விதண்டவாதம் பேசி கொண்டிருக்காங்க. வேதத்தின் காரியங்களை நீங்கள் தெளிவாக பேசணும். எதுக்கு பிசாசு குறித்து நமக்கு தெரியணும். ஆண்டவரே சொல்ல, அவன் எதிராளியை பற்றி உனக்கு தெரியாட்டான்னு எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? அப்போ ஒரு தேசத்தை பாதுகாக்கணுமானா தேசத்தின் எதிராளிகளை குறித்து தெரியணும். அவங்க எப்படி செயல்படுவாங்க, எப்படி தாக்குதல் நடத்துவாங்க, எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும், நம்ம எப்படி அவனுடைய கிரியைகளை அழிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியணுமானா எதிராளி குறித்து முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அதே மாதிரி தான் நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிரந்தரமான இடம் பரலோகம். பரலோகத்தின் தேவன் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்னா மறிச்சா நம்ம பரலோகத்தில் அவரோடு கூட இருப்போம். அப்போ அதற்குரியவர்கள். அப்போ இந்த உலகத்தின் ராஜ்யம் சாத்தானுக்குரியது. உலகத்தின் அதிபதி அவன் நம்மை பரலோகத்துக்குள்ளே நுழைய விடாதபடி தடுப்பதிலே கவனம் செலுத்துகிறவன். ஒருவேளை நம்ம பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டாலும் அதை கிறுக்கி போடுவது பிறகு என்ன பண்ணணும்னு திட்டம் போடுவான். அப்போ அவனுடைய திட்டங்கள் நமக்கு தெரியணும். இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போ தான் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். அதனால் எதிராளி குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேணும். அவன் எப்படி உருவானான், எப்படி நமக்கு எதிரியாக மாறினான், அவன் நம்ம மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறான், எப்படி நம்மை டார்கெட் பண்ணுகிறான், எந்தெந்த எல்லைகளிலே நம்மை தாக்க முற்படுகிறான், அவன் எப்படி கிரியை செய்வான். இரவும் பகலும் கிரியை செய்கிறவன். அவனுக்கு யுத்தத்தில் பகல் யுத்தம் ராத்திரி தூங்குறவன் அல்ல. அவன் தூங்குவதே கிடையாது. இரவும் பகலும் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதனால தான் நம்ம விழிப்பாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், விழிப்பாருங்க, அதை தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம்ல, தெளிந்த புத்தி, சவுண்டு மைண்டு. புத்தீனமாக இருக்காருங்க, முட்டாள்தனமாக இருக்காருங்க. பிசாசை பற்றி நம்ம ஏன் பேசணும்? பிசாசை பற்றி எதுக்கு நமக்கு தெரியணும்? முட்டாள்தனமாக பேசாத தம்பி, மகனே, மகளே, அவன் உன் எதிராளி. உனக்கு விரோதமாக அவன் தான் தினந்தோறும் யுத்தம் பண்ணுகிறான். உன்னை விழ வைக்க, உன்னை அழிக்க, உன்னை முடக்கி விட, உன்னை செயலற்றவளாய் மாற்றிவிட, உன் ஜெபத்தை கெடுக்க, உன் பரிசுத்தத்தை கெடுக்க, உன் தொழிலை அழிக்க, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க, உன்னுடைய எதிர்காலத்தை அழித்து விட உனக்கு விரோதமாய் எழும்பி காரியத்தை செய்கிறவன் அவன்தான். அவனை பற்றி உனக்கு தெரிந்திருக்காவிட்டால் நீ எப்படி ஜெயிக்க முடியும்? நீ எப்படி இந்த உலகத்தில் நீ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி, சவுண்டு மைண்டு உங்களுக்கு அவசியம். அது மாதிரி விழித்திருங்கள். ஏன்னா அவன் எப்படி எந்த வழியில் தாக்குதல் நடத்துவான்னு தெரியாது. அதனால விழிப்பாயிருங்கள். ஆவிக்குரிய விழிப்புணர்வு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், அதாவது ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். இதுதான் வேதம் எச்சரிக்கிற. தெய்வ பிள்ளைகள், நம்ம அஜாக்கிரதையான வாழ்க்கை வாழக்கூடாது. எப்போனா நமக்கு எதிராளி ஒருவன் நமக்கு இருக்கிறான். அவன் ஒரு ராஜ்யத்துக்கே சொந்தக்காரன். ஒரு ராஜ்யத்தை அமைத்து விட்டான். பெரிய சேனையை வைத்திருக்கிறான். அவன் எப்பவுமே தந்திரமாய் கிரியை செய்கிறவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனால அவனை குறித்து முழுமையாக தெரியணும். உங்களுக்கு என்ன தெரியும் அவனை குறித்து அப்படின்னு கேட்டால், முழுமையாக 100% தெரியணும் அவசியம் இல்லை. ஓரளவு நமக்கு தெரிந்திருந்தாலே, நமக்கு விரோதமாக அவன் என்னென்ன செய்வான் தெரிந்து கொண்டிருந்தாலே நம்மை ஜெயித்து விட முடியும். அப்போது தனிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் அவனுடைய யுத்தம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சபைக்கு விரோதமாக அவள் யுத்தம் பண்ணுவது வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஊழிய ஸ்தாபனத்துக்கு விரோதமாய் அவள் யுத்தம் பண்ணுகிற முறை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணுவது வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கே பாருங்களேன், அவன் அரசாங்கத்தை பயன்படுத்தி அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை முடக்கி விட்டான்ல.
எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இயேசுவின் நாமத்தினால உதவி செய்ததுனால அந்த அந்த அன்பின் நிமித்தம் இயேசுவின் நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவாங்க. அதனால சாத்தான் பாருங்க அரசாங்கத்தை தூண்டி எழுப்பி அது மாதிரி கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு நிறைய காரியங்கள் முடக்கப்பட்டு விட்டார். இது மனிதனுடைய திட்டம் அல்ல, சாத்தானுடைய ஒரு பயங்கரமான திட்டம். இதை குறித்து தெளிவு அறிவு இல்லாததுனால தான் நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் முடக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த உன் ஊழியத்துக்கு விரோதமாக எப்படி சாத்தான் எழும்புவான், அரசாங்கத்தை எப்படி பயன்படுத்துவான், அதிகாரிகள் எப்படி பயன்படுத்துவான், மத தீவிரவாத அமைப்பை எப்படி பயன்படுத்துவான், சபைகளுக்குள்ள அறகுறையாக இருக்கிறவங்க, பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க, இது மாதிரி வெறும் பணத்துக்காக அலைகிறவங்களை எப்படி பயன்படுத்து, இதெல்லாம் கர்த்தர் முதலே கற்றுக் கொடுத்து அதுக்கு விரோதமாக ஜெபத்தை தீவிரப்படுத்துன்னு சொல்லி அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், அவனை எப்படி நீங்கள் முடக்கணும், அவனை எப்படி தாக்கணும்லாம் கற்றுக் கொடுத்து இதை 24 மணி நேரமும் இந்த ஜெபம் செய்கிறோம். அப்போ 24 மணி நேரமும் விழிச்சிருக்கணும்ல. இப்போ இந்தியா பார்டரில் போர் வீரர்கள் 6 மணி ஆயிட்டு இருட்டிட்டுப்பா எல்லாம் போய் தூங்குவோம், காலையில் வரலான்னு வருவாங்களா? நைட் ஷிஃப்ட் வேறு ஆள் இருப்பாங்க. 24 மணி நேரமும் கவனமாக இல்லாட்டா தேசத்துக்கு ஆபத்து. 24 மணி நேரம் ஒரு ஊழியம் சபை விழிப்பாய் இராவிட்டாலும் ஊழியத்துக்கு ஆபத்து. 24 மணி நேரம் தேவ பிள்ளைகள் விழிப்பாய் இல்லாட்டா ரொம்ப ஆபத்து. சாத்தான் எப்போ கேப்பு கிடைக்குன்னு பார்ப்பான். அப்போ அந்த மாதிரி ஜெபிக்கிறத 24 மணி நேரமும் ஜெபம், மாதந்தோறும் உபவாச ஜெபம், வாரந்தோறும் அதுக்கான தீர்க்க தரிசன ஜெபம், போராட்ட ஜெபம், விதவிதமான ஜெபங்கள், சாத்தான் தந்திரங்களை அறிந்து ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தின் நிமித்தமாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் இருந்து ஜெபிக்கிறாங்கல்ல, நீங்கள் ஜெபிக்கிறீங்கள, அந்த ஜெபத்தினால இந்த ஊழியம் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. சாத்தான் எத்தனையோ விதமான ஏவுகணைகளை அனுப்பி பார்க்கிறான், விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்தி பார்க்கிறான், தந்திரமான ஸ்பைகளை அனுப்பி பார்க்கிறான், அப்புறம் மனுஷ வெடிகுண்டுகளை அனுப்பி பார்க்குறான். ஒன்றிலும் அசைக்க முடியலை, அவனால் ஜெயிக்க முடியல. ஏன்? ஆண்டவர் அவனுடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி ஜெபத்தினால் அவனுடைய கிரியைகளை முடக்கி ஜெயிக்க வச்சதுனால வெற்றியின் பாதை. இதை பெருமையை செஞ்சுக்கிட்டு முடிச்சிட முடியாது. இன்னும் விழிப்பார்க்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் என்பதில் கவனம் செலுத்தும்படி ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாமல் விதண்டாவாதம் பேசிக்கொண்டு சாத்தான்லாம் நம்மளை என்னங்க பண்ண முடியும், நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, சும்மா ஒரு கவன காட்டில் என்னோட இருக்க பெரிய சொல்லித்தான் நடக்க போதாதுங்க. இயேசுவை கொண்டு போய் உப்பருகையில் நிறுத்தினவன் அவன், இயேசுவை கொண்டு போய் உயர்ந்த மலையில் நிறுத்தி சவால் விட்டவன் அவன், இயேசுவையே கொண்டு போய் தேவாலயத்தில் நிறுத்தி அவன் உலகத்தையே காண்பித்தவன், உலகத்தை சிருஷ்டித்த அவரிடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தி ஒரு நிமிஷத்தில் உலகத்தை அவர் கண்முன்னால் கொண்டு வந்து காண்பிக்கிறான். உலகம் எனக்கு சொந்தம் என்பதை சவால் விட அப்படிப்பட்டவன். அதனால்தான் இயேசுக்கு பரிசு பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க முன்னால் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அவனுடைய வல்லமையை முடக்கி விட்டு தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். கொஞ்ச காலம் தான் விலகி போனான், மறுபடியும் வந்துட்டான். அப்பப்போ தாக்கினான், மனிதர்களை எழுப்பினான், வேற பாடகரை எழுப்பினான், அது மாதிரி ஒவ்வொரு ஆட்களை எழுப்பி அவரை கொல்லுவதற்கு போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் சிலுவையில் தான் அவனை வெற்றி சிறந்தார். சிலுவைக்கு போகும் வரைக்கும் அவன் போராடி கொண்டிருந்தான். இயேசு விழிப்பாயிருந்து அவனை ஜெயித்து 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 தான் அவர் வெற்றி சிறந்து வந்தார். அவரையே கொண்டு போய் நிறுத்தினான்னு நீங்களும் நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாலும் நடக்காத விஷயம். அதனால வசனம் சொல்றதை நல்லா கவனித்து, இயேசு சொல்லுவதை நல்லா கவனித்து, நம்ம இந்த காலத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எதிராளியாக பிசாசானவன் அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய கிரியைகள் என்ன, அவன் எப்படி செயல்படுவான், அப்போ அவனை ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன மாதிரி ஜெபிச்சா அவனை ஜெயிக்க முடியும், இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இதை கற்றுக்கொண்டு அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு இந்த காரியத்தில் தெளிவாய் பேசுகிறார். அதனால் இந்த கடைசி காலத்தில் தெளிந்த புத்தி அவசியம், விழிப்புணர்வு நமக்கு அவசியம். ஆவிக்குரிய விழிப்புணர்வு
நமக்கு அவசியம். அப்பதான் நம்மை காத்து கொள்ள முடியும். நமக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுவதற்கு நம்ம தான் சில காரியங்களை செய்யணும். நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ளணும். நாம் அதற்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நம்ம அதுக்காக ஜெபிக்கணும், நம்மை பலப்படுத்தி கொள்ளணும், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அப்போ எப்படிங்க சாத்தானுடைய கிரியெல்லாம் அறிந்து கொள்ளுவது? எப்படி ஒரு ரேடர் கருவியில் விமானம் உள்ள வருது, அது எத்தனை 1000 அடி உயரத்தில் பறக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குது, எங்கே அடித்து அவனை வீழ்த்த முடியல காமிக்குதில்ல இந்த ரேடர் கருவி. அதுக்குன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. நமக்கு அப்படி ஒரு கருவியை உள்ள ஆண்டவர் பொருத்தி வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளே பொருத்தி வச்சிருக்க ரேடர் கருவி உள்ளே இருக்குது. அதை செயல்படுத்தணும், அதை ஆக்டிவ் பண்ணணும், நீங்கள் ஆன் பண்ணணும். நீங்கள் அது என்ன கருவிங்கன்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஆகிய கருவி. அதனால தான் அந்த கருவி இருக்கிறவங்ககிட்ட அந்த அபிஷேகம் இல்லையே. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க அவ்வளோதான் நிற்கிறோம். அப்புறம் இதுக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆண்டவர் இவ்வளோ சொல்லி இருக்கிறாரு. அவசியம். அதனால இல்லைங்க, என்கிட்ட துப்பாக்கி இருக்குங்க, டேங்க் இருக்குதுங்க, என்கிட்ட பைனாக்குலர் வச்சுருக்காங்க, பார்த்து அடிப்பாங்க, அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ரேடர் கருவி இருக்கணும். அதையும் தாண்டி இன்னும் உன்னிப்பாக கவனிக்கிற, இரவும் பகலும் கவனிக்கிற டெக்னாலஜி வந்து விட்டார். அதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சத்துருவை கரெக்டாக கண்டுபிடிச்சு ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவினாலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். என்னால் ஆவியானோர் வரும்போது சகல ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு இயேசு சொல்லுகிறார். அவர் தான் எல்லா சீக்கிரட்டை வெளிப்படுத்தி காண்பிப்பார். தேவனுடைய நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய ரகசியங்கள், எதிராளியாகிய பிசாசனுடைய ரகசியங்கள், அவருடைய ஏஜெண்டுகளாய் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளின் செயல்பாடுகள், அவனால் பயன்படுத்தப்படுகிற அவனுடைய ஏஜெண்டுகளாய் இருக்கிற மனிதர்கள், அவனுடைய ஏஜெண்டுகளாய் இருக்கிற ஊழியர்கள், இயேசுவின் ஊழியக்காரர் என்ற போர்வையில் இயேசுக்கு ஊழியம் செய்வதமால நடித்து கொண்டு சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள், இதெல்லாம் நம்ம அறியணுமானா ஆவியானவர் என்கிற கருவி ரேடர் நமக்குள்ளே செயல்படணும். அபிஷேகம் பெற்றுக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஆன் பண்ணணும், செயல்பட வைக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தினமும் அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து தெய்வ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி பிதாவோடு பேசி இன்றைக்கி எங்கே போகணும், என்ன செய்யணும், இன்றைக்கி சாத்தா என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறான், சகலத்தையும் அறிந்து அவர் ஊழியம் செய்தனால்தான் அவர் ஜெயம் பெற முடிந்தார். அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றார். நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு உதவி செய்வதற்கு தான் தேவன் அப்படி பல காரியங்களை நமக்காக செய்ததற்கு சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். அதை வைத்து சாத்தானை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஜெயித்தர முடியாது. அம்மா இயேசு சிலுவையில் பிசாசங்கிரி அழிச்சிட்டார். அப்போயும் அவங்க வீட்டுக்குள்ளே பில்லி சூனிய கிரியை செய்து, அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே பிசாசு நடமாடுறது தெரியுது. பிறகு அவங்கள தூங்க முடியல, ராத்திரி பிசாசு நிற்கிது. விதண்டவாதம் பேசக்கூடாது, நம்ம அதை ஜெயிக்கணும். அதுக்கு தான் வெற்றியில் சிலுவையில் வெற்றி சிறந்தது எப்படி பயன்படுத்தி நம்ம அவனை ஜெயிக்கிறது, இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால் இயேசு தான் எல்லாத்துக்கும் ஆண்டவர், அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரு. சாத்தான பறக்கத்தர் தூரமாக நின்னா பயந்து, ஐயோ ஏசப்பா பக்கத்தில் போக முடியாது, தூரமாக நின்னா அவரை கூட்டி கொண்டு போய் எல்லா இடமும் நிறுத்துகிறான், சவால் விடுகிறான், என்னை விணிந்து பணிந்து கொண்ட எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லுகிறான். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்த பிறகுதான் பிசாசுக்கு நடுக்கமே வருகிறாரு. அதன் பிறகுதான் அவருடைய பெயரை கேட்டால பிசாசு நடுங்கக்கூடிய காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னால் அவருடைய ஜெபம், அவர் பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்திருந்தார். அதான் சொல்றாரு, பரிசுத்தாவினால் வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அதை வல்லமை அனுதினமே ஜெபித்து 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 புதுப்பித்து கொண்டே இருந்தார். இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அவர் மனிதனாய் வந்ததுனால ஒரு மனிதனை போல அவர் ஜெபிக்கணும், அபிஷேகத்தினால் நிரம்பணும், வல்லமை புதுப்பித்து கொள்ளணும். அனுதினமும் அந்த மாதிரி வாழ்ந்து காண்பித்தார். நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஜெயிக்க முடியும். அதில் தான் ஆண்டவர் விழிப்பாருங்க, ஜாக்கிரதையாருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த காரியத்தில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போ எதிராளியாகிய பிசாசானவன், சரிங்க இவ்வளோ காரியம் இருக்குதா இதில்,
ஆமாம், நீ ரொம்ப இன்னும் கொஞ்ச காலம் தானே, இவ்வளோ காலம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச காலம் நம்ம ஓடிட்டோன்னா நம்ம அவ்வளோதான், வெற்றியோட ஓட்டத்தை முடிச்சிடலாம், பரலோகத்தில் நம்ம ரட்சகரை சந்திச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தான், இவ்வளோ காலம் ஓடி வந்துட்டோம்ல, இந்த கடைசி இன்னும் கொஞ்ச காலம்தான். இப்போ தான் அவன் தீவிரமாக தாக்குதல் நடத்துவான். இப்போ தான் ரொம்ப கவனமாக விழிப்பார்க்கணும். வருகை சமீபித்து விட்டது, எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. இனிமேல் அவ்வளோதான், கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலம் நம்ம தாக்கு பிடிச்சு நம்ம தியாகம் பண்ணி ஆண்டவரோட இசைந்து காரியங்களில் கவனம் செலுத்தி ஓடி முடிச்சிட்டோன்னா ஜெயம் பெற்றலாம். இந்த காலத்தில் அசதியாக இருந்துராதங்க, கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் நம்முடைய எதிராளி எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சரி, இந்த எதிராளி எப்படிங்க வந்தான்? எதுக்கு ஆண்டவர் இந்த பிசாசெல்லாம் உருவாக்குனாரு? மனிதனை படைத்தார் சரி, தேவதூதலை படைத்தார் சரி, இவன் எதுக்கு அவர் படைக்கணும்? அதனால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நமக்கு நினைக்க தோன்றும். சில சமயங்களில் இந்த போராட்டத்தில் வரும்போது சிலர் எதுக்கு இப்போ ஆண்டவர் இதெல்லாம் பண்ணாரு? அவனை படைக்காம இருக்கலாம்னா, ஆண்டவர் சாத்தானெல்லாம் படைக்கலை. அவர் உருவாக்கின தேவதூதர்களை தான் சிருஷ்டிக்க போகிற மனிதர்களுக்கு அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், துணையாக இருக்கணும்னு சொல்லி தேவ தூதர்களைத்தான் அவர் சிருஷ்டித்தார். அப்போ இவன் எப்படி சாத்தானா மாறினா? இவனை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறதா பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். முதலாவது, இந்த தேவ தூதர்களில் வேதத்தை நம்ம வாசிக்கும் போது 2 பெயர்கள் அடிக்கடி வரும். ஒன்று காபிரியல், மிகாவேல். காபிரியல் பிரதான தூதன், மிகாவேல் தூதன். இந்த 2 தூதருடைய பேர் அடிக்கடி வரும். அது இல்லாமல் கேருபீன்கள், சேராபீன்கள் அப்படின்னு வரும். அவங்களாம் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. பரலோகத்தில் விதவிதமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவள கேப்ரியல். கேப்ரியலர்கள் அவங்க கோடிக்கணக்காக இருக்கிறாங்க. கேப்ரியலர்கள் அதுக்கு ஒரு தலைமை, ஒரு தேவதூதன். அவன் நார்மலாக உள்ளதை விட வளர்த்தியாக இருப்பான், ஹைட்டாக இருப்பான். அவன் அவனுடைய உருவமே பெருசாக இருக்கும், ரெக்கைகள்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரெக்கைகள் இல்லாத தூதர்களும் கூட இருக்கிறாங்க. சாதாரண மனிதர்களைப் போல இருக்கிற தூதர்கள் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எது இப்படின்னெல்லாம் நம்ம இப்போ கணிக்க முடியாது. பரலோகத்துக்கு போனால் தான் நிறைய ஆச்சரியமான காரியத்தை நம்ம இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கேப்ரியலர்கள் அவங்க செய்தி கொண்டு வர மெசஞ்சர்ஸ். அவங்க தேவனுடைய செய்தியை கொண்டு வருவாங்க. மனிதர்கள் பேசுகிற செய்தியை தேவனிடத்தில் கொண்டு போவாங்க. அதுக்கு தேவதூதர்களை அது கோடான கோடி வச்சிருக்கார் ஆண்டவர். மிகாவேலர்கள் சொன்னால் யுத்த வீரர்கள். அவங்க கையில் பட்டயத்தோடு தான் அதிகமாக வெளிப்படுவாங்க. அவங்க குதிரையில் வர்ற காட்சிகள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டதான் அப்படிலாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அவங்க பட்டயத்தோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள். அது ஒரு பெரிய சேனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதில் ரதப்படை இருக்குது, குதிரைப்படை இருக்குது, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும். ஆண்டவர்கிட்ட இருக்கிற படை சாதாரணமானதல்ல. சாத்தானுடைய சேனையெல்லாம் சுருட்டி எடுத்துரும். ஆண்டவருடைய சேனை ரொம்ப பெரியது. அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். எலிசாவை பாதுகாக்க அனுப்பினார்ல, பைபிளில் பார்க்கிறோம். ஒரு தேவதூதன் பட்டயத்தோட எழும்புனா அவ்வளோதான், லட்சத்துக்கு அதிகமான பேர் ஒரே ராத்திரில இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தூதனை அனுப்பினா போதும், பல லட்சங்களை காலி பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளவு பெரிய தேவதூதர்களெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த மிகாவேலர்கள் யுத்தம் பண்ணக்கூடியவங்க. யுத்தத்தில் நம்ம யுத்த ஜெபம் பண்ணும்போது அவங்க தான் செயல்படுவாங்க. நம்ம ஜெபிச்ச தேவனுக்கு செய்தி அனுப்பும்போது கேப்ரியல் தூதர்கள் செயல்படுவாங்க. நம்ம பக்கத்தில் வருவாங்க. அந்த அவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். கர்த்தர் அனுமதித்தால் நீங்கள் அவளை பார்க்க முடியும். அதே மாதிரி யுத்த ஜெபம் பண்ணும்போது மிகாவேலர்கள் அவங்க செயல்படுவாங்க. அவங்க இறங்கி கிரியை செய்வது, உங்களுடைய ஜெபத்தை வைத்து அவங்க செயல்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி சில தூதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில தூதர்லாம் இருக்கிறாங்களா, அதாவது ஜெர்மியேல் அப்படின்னு தேவதூதெல்லாம் இருக்கிறான்னு சொல்லி பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க ஒரு முறை சொன்னாங்க. ஜெர்மியேல் அப்படின்னு தூதனுடைய பெயர் இருக்குது. அது வேத புஸ்தகத்தினுடைய இன்னொரு பகுதியில் இருக்கிறது. நம்ம கையில் இருக்கிற இதில் இல்லை, இன்னொரு பகுதியில். அது வேதத்தினுடைய ஒரு பகுதி தான், அதில் இருக்குது. அப்போ அந்த தூதர்கள்லாம் அப்படி விதவிதமாக நிறையா இருக்கிறாங்க. அதனால தான் என்னுடைய பேர குழந்தைக்கு பேர் வைக்கும்போது பிரதர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு பேர் வைங்க அப்படின்னு. அவங்க தான் சொன்னாங்க, ஜெர்மியேல்னு ஒரு தேவதூதன்
ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க அந்த பேர் வைக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு பேர் வச்சு அவனுக்கு எழுப்புதல் இந்த காரியத்துக்கு நம்மளையும் ஜெபிக்கிறோம். ஈவான் ராபர்ட்ஸ் என்ற ஊழியக்காரன கர்த்தர் வேல்ஸ் தேச எழுப்புதலுக்கு பயன்படுத்தினார். 1904-5 அது உலக எழுப்புதலாய் மாறினார். அது மாதிரி ஆசிரியருக்கு நான் அந்த பேர் வச்சேன், பிரதர் ஒரு பேர் வச்சாங்க. 2 பேரையும் சேர்த்து தான் ஈவான் ஜெர்மியேல் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம். அது ஒரு தேவதூதனுடைய பெயர். அப்போ இன்னொரு தேவதூதன் இருக்கிறான், லூசிஃபர். இந்த லூசிஃபர் என்கிற தேவதூதன் ஆராதனைக்குரிய தேவதூதன். அதான் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவன். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் வலது கை மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தவன். ரொம்ப அழகானவனா, சௌந்தரியமானவனா. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 14-17 குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 14-17, எசேக்கியேல் 28-12-19 இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா இவனை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 2 இடத்துலையும் இந்த லூசிஃபரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் எவ்வளோ சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான், எவ்வளோ மேன்மையான இடத்துல கர்த்தர் அவனை வைத்திருந்தார், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தான், எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் வாசிங்க கட்டாயம். நாளைக்குள்ளே அதை வாசிருங்க. அப்போ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு தியானிக்க போகிறோம். இப்போ பார்த்துட்டோம், கேப்ரியலர்கள், மிகாவேலர்கள், ஜெர்மியேல் என்கிற தூதர்கள், சேருபீன்கள், கேருபீன்கள், இப்போ இந்த லூசிஃபர், இது மாதிரி விதவிதமான தேவதூதர்களில் இந்த லூசிஃபர் தான் சாத்தானாய் மாறினான். ஒரு தேவதூதன் தான் பிசாசாக சாத்தானாய் மாறினான். அது எப்படி? நாளை தினத்தை அவன் எப்படி செயல்படுகிறான், கிரியை செய்கிறான், நமக்கு விரோதமாக எப்படி செயல்படுவான், இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். விழிப்பாக இருந்து கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தில் அது பற்றி சொல்லப்பட்டெல்லாம் தேடி வாசிங்க. வசனத்தை வாசித்து நிறைய காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. வசனத்தில் தெளிவு இருந்தால் தான் நம்ம இந்த கடைசி காலத்தில் ஜெயிக்கிறவளாக இருக்க முடியும். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்கணும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால் இந்த பிசாசின் தந்திரங்களெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி காண்பேன்னு கேளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் ராஜாவே, என் தேவனே, என் எதிராளியாக இருக்கிற சாத்தான், அவனுடைய செயல்கள், கிரியைகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியணும். நான் விழிப்பாக இருக்கணும், தெளிந்த புத்தியோடு இருக்கணும், அவனை பற்றி அறிந்து கொள்ளணும். என் எதிராளியாகிய பிசாசை குறித்து எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. அவனுடைய கிரியைகளை விளங்க பண்ணுங்க. அவனை எப்படி ஜெயிக்கிறது, எப்படி மேற்கொள்வது, எப்படி நான் பாதுகாப்பாக வாழ்வது எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் எனக்கு தெளிவாக போதித்து கற்றுக் கொடுங்க. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ, இந்த சத்துருவாகிய சாத்தானின் தந்திரங்களையும் கிரியைகளையும் அறிந்து கொள்ள விரும்புகிற இந்த மகன், இந்த மகளை ஆவியிலே பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். ஆவியானவர் அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்தில் அவளை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இதை குறித்து நாங்கள் தியானிக்கிற நாட்களில் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறுபடியும் நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளணும் எதிராளியை குறித்து. அதனால் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. இது ஐயோ நான் நிறைய விட்டுட்டேனே, முக்கியத்துவம் தெரியாமல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நம்முடைய சோசியல் மீடியாவில் அது இருக்கும். நீங்கள் திருப்பி போட்டு பார்த்து அறிந்து கொள்ள முடியும். சரியா? நாளை தினத்தில் சந்திக்கலாம். நாளைக்கு உங்களுடைய ஆராதனைக்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதை நீங்கள் தவறாமல் உங்களுடைய சபைக்கு சென்று சபை கடமைகளை நிறைவேற்றுங்க. ஜெபிக்கணும், போய் துதித்து ஆராதிக்கணும், சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும், சுவிசேஷ அறிவிக்கணும். சபை ஊழியங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், எல்லாரும் சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்ய அர்ப்பணித்து கொண்டு செயல்படணும். எல்லாரும் அப்படி பிஸியாக செயல்பட்டாதான் அந்த எழுப்புதல் அக்னி தீவிரமாய் பரவ முடியும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாளைக்கு சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.